வணக்கம் ஐயா. நான் துஃபி பயன்பாட்டிலிருந்து குலா படேல். பயன்பாட்டில் ஒரு தொகுதியை எவ்வாறு உருவாக்குவது என்பதை இங்கே காண்பிப்பேன். எந்த மாணவர்களையும் சேர்ப்பதற்கு முன் நீங்கள் தொகுதி உருவாக்க வேண்டும். எனவே இது எவ்வாறு இயங்குகிறது என்று பார்ப்போம். முதலில் டாஷ்போர்டுக்கு வாருங்கள். இங்கே நீங்கள் இருண்ட இளஞ்சிவப்பு ஐகானுடன் ஒரு தொகுதி விருப்பத்தைக் காண்பீர்கள். தொகுதி மற்றும் பயன்பாட்டைக் கிளிக் செய்தால் புதிய தொகுதி மற்றும் தொகுதி பட்டியலைச் சேர்க்கும் 2 விருப்பங்களைக் காண்பிக்கும். முதலில் நாங்கள் புதிய தொகுதியை உருவாக்கப் போகிறோம், எனவே புதிய தொகுதியைச் சேர் என்பதைத் தேர்ந்தெடுக்கவும். தொகுதி பெயர், கிளை பெயர் மற்றும் தொகுதி தலைமை ஆசிரியர் பெயர் போன்ற சில புலங்கள் உள்ளன. மற்றும் மேல் தொகுதி ஐகான். வெற்று ஐகானைக் கிளிக் செய்து உங்கள் புதிய தொகுதிக்கு எந்த ஐகானையும் தேர்ந்தெடுக்கவும். புதிய தொகுதிக்கு தொகுதி பெயரை அமைக்கவும். ஒவ்வொரு தொகுதி பெயரும் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று புதிய தொகுதி பெயரை அமைக்கும் போது கவனமாக இருங்கள். கடைசியாக ஒரு வருடத்தின் பெயரைச் சேர்ப்பதன் மூலம் நீங்கள் ஒரு தனித்துவமான பெயரை எளிதாக உருவாக்கலாம். மூடிய தொகுதி வீடியோவில் உங்களுக்கு என் தனிப்பட்ட பெயர் தேவை என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன். அடுத்து கிளை பெயரைச் சேர்க்கவும். கிளை பெயர் எங்கும் முக்கியமல்ல, ஆனால் அந்த இடத்தை உங்கள் இருப்பிடத்துடன் நிரப்பவும். பின்னர் தொகுதி தலைமை ஆசிரியர் பெயர். தற்போது தொகுதி தலைமை ஆசிரியர் மிகவும் முக்கியமல்ல, ஆனால் எந்த ஒரு ஆசிரியர் பெயரையும் சேர்க்க வேண்டும். உங்களிடம் பணியாளர்கள் இல்லையென்றால் உங்கள் பெயரை அங்கே சேர்க்கவும். திரையின் மேற்புறத்தில் தோன்றிய சேமி பொத்தானைக் கிளிக் செய்க. ஆஹா, எங்கள் கணினியில் புதிய தொகுதியை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளோம். சரி, பின்னர் ஒரு புதிய தொகுதியை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்தேன். இப்போது தொகுதி பார்வைக்கு வாருங்கள். மீண்டும் டாஷ்போர்டுக்குச் சென்று டார்பிங் பேஜ் ஐகானை கிளிக் செய்து உங்களுக்கு 2 விருப்பங்களைக் காண்பிக்கும் புதிய தொகுதி மற்றும் தொகுதி பட்டியலைச் சேர்க்கவும். இப்போது தொகுதி பட்டியலில் சொடுக்கவும், பின்னர் பயன்பாடு உங்கள் எல்லா தொகுப்புகளையும் இங்கே காண்பிக்கும். சோதனை நோக்கங்களுக்காக இங்கே சில தொகுதிகளை உருவாக்கியுள்ளேன். தொகுதி தகவலைக் காண இப்போது எந்த தொகுப்பிலும் கிளிக் செய்க. இங்கே நீங்கள் தொகுதி பற்றிய சில தகவல்களைக் காண்பீர்கள். தொகுதி பெயர், தொகுதி ஐகான், மொத்த மாணவர்கள், இந்த தொகுப்பிலிருந்து மொத்த வசூலிக்கப்பட்ட கட்டணம். இதற்கு கீழே நீங்கள் 3 பக்கங்களைக் காண்பீர்கள். முதலாவது மாணவர்கள், இரண்டாவது கட்டணம் வசூலிக்கப்படுகிறது, மூன்றாவது கட்டணம் நிலுவையில் உள்ளது. மாணவர்கள் பக்கத்தில் இந்த தொகுப்பில் சேர்க்கப்பட்ட மாணவர்களை பயன்பாடு காண்பிக்கும். சேகரிக்கப்பட்ட கட்டணங்கள் பக்க பயன்பாட்டில் இந்த தொகுதி மாணவர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட கட்டண பட்டியலைக் காண்பிக்கும். நிலுவையில் உள்ள கட்டணங்கள் பக்கத்தில் இந்த தொகுதி மாணவர்களிடமிருந்து நிலுவையில் உள்ள கட்டண பட்டியலை பயன்பாடு காண்பிக்கும். திரையின் மேல் தொகுதி செயல்பாடுகளைச் செய்ய சில விருப்பங்களைக் காண்பீர்கள். ஒளிபரப்பு எஸ்எம்எஸ் போலவே தொகுப்பை திருத்து, தொகுதி மாற்றவும், தொகுப்பை நீக்கவும். பரந்த எஸ்எம்எஸ் மீது நீங்கள் கிளிக் செய்யும் போது இந்த தொகுப்பின் மாணவர்களுக்கு அனுப்ப உங்கள் செய்தியை பயன்பாடு கேட்கும். நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஒரே எஸ்எம்எஸ் மூலம் எஸ்எம்எஸ் அனுப்பலாம். செய்தியை தட்டச்சு செய்து எஸ்எம்எஸ் கிளிக் செய்யவும். பயன்பாடு உங்களை உங்கள் எஸ்எம்எஸ் பயன்பாட்டிற்கு திருப்பி விடுகிறது, பின்னர் அனுப்பு மற்றும் முடிந்தது என்பதை கிளிக் செய்க. திருத்து விருப்பத்தில் நீங்கள் தொகுதி பெயர், கிளை பெயர், தொகுதி ஐகான் மற்றும் பலவற்றை திருத்தலாம். சரி, இது டாஃபி பயன்பாட்டில் ஒரு தொகுதி செயல்பாடு. நாம் விரைவில் சந்திப்போம். மாணவரைச் சேர்த்து மாணவர் சுயவிவர வீடியோவைக் காண்க. அந்த பை வரை மீண்டும் சந்திக்கிறேன். குட் நைட், குட் மார்னிங். எந்த நேரத்தில் நீங்கள் இதைப் பார்க்கிறீர்கள். இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி.